வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்துட்டு வரோம். லேர்னிங் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், குரோத் ஜோன் அப்படின்லாம் பார்த்துட்டு வரோம். இந்த லேர்னிங் ஜோன் வரும்போது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் என்னெல்லாம் நம்ம புதுசாக கற்றுக்கிறோமோ அது எல்லாமே லேர்னிங் ஜோனில் தான் வரும். சமைக்கிறதா இருந்தாலும், பாடங்களை படிக்கிறதா இருந்தாலும், புது விதமான ஒரு மொழியை கற்றுக்கிறதா இருந்தாலும், இந்த மொழியிலேருந்து ஒரு மொழியிலேருந்து மற்றொரு மொழிக்கு எப்படி மொழி பெயர்க்கிறது அப்படி தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும், நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தாய்மொழியில் இன்னும் புதுசாக சில இலக்கணங்கள், புதிய நூல்கள் அதை கற்கிறதா இருந்தாலும் அது எல்லாமே லேர்னிங் ஜோன் தான். லேர்னிங் ஜோன் வரும்பொழுது, லேர்னிங் டிஃப்ரென்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்பொழுது அது எல்லாமே அங்கு வயதுக்கு முக்கியத்துவம் இல்லை. எந்த விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் அதற்கு தான் முக்கியமாக கருத வேண்டும். அந்த அடிப்படையில் அங்கு வயது ஒரு நம்பர், எண் மட்டுமே. அந்த எண்ணிற்கு தொடர்புடைய செய்திகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலவங்க இருக்கிறாங்க, அதாவது ரிட்டையர் ஆன பிறகு ஃபோட்டோகிராஃபியை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன பிறகு 58, 60வது வயசில் புதுசாக கேமரா வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக மாறுறாங்க ஒரு 5 அல்லது 6 வருஷத்தில். அது வேறு. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதாங்க, அவங்க ஃபாரஸ்ட்டு, அதாவது அனிமல் பார்க்குறதுக்கு, அதாவது நேச்சுரல் காலத்தில் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ பிடிக்கிறது சிறப்பானது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இயற்கையாக ஒரு மிருகம் எப்படியெல்லாம் தன் வாழ்நாளை செலவு பண்ணுறது அப்படின்னு மனுக்கணக்காக காட்டில் உட்காந்து அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணி அதெல்லாம் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் 60 வயது தாண்டின பிறகு அது ஒரு அவங்களுக்கு, அப்போ தான் அவங்களுக்கு லேர்னிங் ஜோன் இந்த ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் தே ஆர் வெயிட்டிங். இத்தனை வருஷமாக அந்த என்ன பண்ணுறாங்க, ப்ரொஃபஷ்னலாக வேலையை முடிச்சுட்டு ரிட்டையர் ஆன பிறகு தன்னுடைய தவிர்த்து வச்சுருக்கிறாங்கல்ல, ஒரு பக்கமாக பிரஷட் அசைடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்னுடைய ஆர்வங்களை ஒதுக்கி வச்சுருக்கும் போது அதை இப்போ கற்றுக்கிட்டு தே ஆர் மேக்கிங் இட் ஆஸ் ஏ ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படின்னு மாறுறவங்களாம் இருக்கிறாங்க. அது மாதிரி வரும்போது வயது அங்கே ஒரு முக்கியமாக இடம்பெறவில்லை. முக்கியத்துவம் வயதுக்கு இல்லை, அவங்களுடைய லேர்னிங், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம், அதுதான் அங்கே முக்கியத்துவம். அதே மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணணும், பெயிண்டிங், அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வரையணும்னு சொன்னால் ஓடிக்கிட்டே வரைய முடியாது. அப்புறம் மணிக்கணக்காக அந்த ஒரு வரைதல் ஓவியம்னு இருந்தால் தான் அதற்கு எந்த வண்ணங்கள் தீட்டினால் இயற்கையாகவும் உயிரோட்டம் உள்ளதாகவும் இருக்கும் என்று தெரிஞ்சு கொண்டு தான் அவங்க என்ன செய்யணும், அதுபோல் வண்ணத்துங்களே தீட்ட முடியும். வண்ணம் தீட்டணும்னு சொன்னால் அதுக்கு அங்கே ஒரு லேர்னிங் ஜோன் இருக்கும். அந்த இதெல்லாம் லேர்னிங் ஜோனில் வருது தான். ஆனால் அங்கே என்ன இருக்கும், அவங்களுக்கு நிறைய அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறதுனால மனம் அந்த எண்ணத்தை குவிய வைத்து மனம் ஃபோக்கஸ் செய்துக்கிட்டு ஒருமுகப்பட்டு அவங்க வேலை செய்யும்பொழுது அங்கேயே அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு பிடித்தமான செயல், அவங்களுக்கு அதை விருப்பப்பட்டு செய்கிறாங்க, அதனால் அங்கே கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க அந்த வண்ணம் தீட்டுவதற்கு முக்கியமாக அது மனதை ஒருமுகப்படுத்தி செய்யும்பொழுது அந்த வெளிக்கொணரக்கூடிய ஆற்றல் இருக்கே, அந்த சிறப்புத்தன்மை, அது மேலும் அங்கே மிளறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அப்போது லேர்னிங் ஜோன் சொன்னால் அங்கே புதுசாக சேலஞ்சஸ் இருக்கும் தான். வண்ணங்களே 2 வேறு வண்ணங்களே மிக்ஸ் பண்ணி கலந்து அதை முழுமையாக ஒரு புது கலராக ஆக்கி அதை பண்ணும்பொழுது அதில் இருக்கிற அந்த கிரியேட்டிவ் சென்ஸ், அது புதுமுதமான ஒரு சிறப்பு இருக்கே, அதை நம்ம யாராலையும் அதை முடிச்சுட முடியாது, தடுத்துட முடியாது. அந்த மாதிரி புதுசாக அவங்க ஒரு வேலை செய்யும்பொழுது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, இந்த மெய் சிலிர்க்கிறது, அதுவும் தனித்தன்மை வாய்ந்தது. அது தனி மனிதருக்கு மட்டுமே ஏற்புடையது. அவங்க எப்படி சந்தோஷப்பட்டாங்கன்னு நாம் பார்க்கலாமே தவிர அதை நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஸோ ஒருவருக்கும் அந்த அனுபவங்கள் புதுமையானது, என்ன தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியது தான். நம்ம எந்த வழியில் நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கும் அதற்கு ஏற்ப மெய்சில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் கிடைக்கும். இதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை, இது எல்லாருக்கும் பொதுவான கருத்து தான். ஆனால் எந்த அளவுக்கு அதில் நம்ம ஈடுபாடை காட்டுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதில் பலன் கிடைக்கும். எண்டு ரிசல்ட் சொல்கிறோமே, இறுதியாக விடை அளிக்க வேண்டும். எப்படி இறுதி முடிவு ஏற்புடையதாக இருக்க வேண்டும், மெய்சில் இருக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உழைப்பும் அதில் உள்ள ஈடுபாடும் மேலோங்கி நிற்க வேண்டும். அதனால் சேலஞ்சஸ் இருக்கிறதுனால அதுக்காக பயப்பட வேண்டாம். சேலஞ்சஸ் இருக்கிறது சாதாரணம் தான். ஒரு புதுசாக இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாதிரி போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில வசதிகள், வாய்ப்புகள் அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்மளே உறவுக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் எல்லா இடமும் நம்மளுக்கு தெரியாது தான். ஆனால் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. போனால் எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஒரு ஹாலில் உட்காந்து பேசிட்டு அப்படியே வந்துடுறோம்.
ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு வரப்போகிறோம்னு சொன்னால் அப்போ அங்கே சேலஞ்சஸ் தான் இருக்கும். சில நேரத்தில் நம்மளுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும், இல்லாட்டி ஏற்க முடியாததாக இருக்கும். எல்லாமே சாத்தியம்தான். இது நண்பர்களை சென்று விசாரித்து அவங்கள பார்த்துட்டு வரதில் மட்டும் இல்லை, இன்னும் பல ஊர்களுக்கெல்லாம் போனே ஒரு ட்ராவல் எடுத்தால் கூட அங்கே நம்மளுக்கு புது புது விஷயங்கள் செய்வதற்கு வாய்ப்புண்டு, புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புண்டு. அதனால் லர்னிங் ஜோன் என்பது நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போக முடியும். அது எப்படியெல்லாம் செய்ய முடியுன்றதை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.